ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காய் பிஞ்சு வச்சு மாவடு பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மா பிஞ்சு இருக்கு இல்லையா, இந்த மா பிஞ்சு எல்லாம் வச்சு மாவடு போட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பிராமின் வீட்டு ஸ்டைல். இது மாவடு எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த மா பிஞ்சு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம அலசி எடுத்தாச்சு. இந்த அலசின மா பிஞ்சு எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் தொடச்சிடலாங்க. மாவடு போடுறதுக்கு இப்போ பாத்திரம் காய வச்சுருக்கேன். இதில் மசாலா என்ன மசாலா ரெடி பண்ணுறோன்றது தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிடும். இப்போ அதே பேனில் வரமிளகாய் சேர்த்து, வரமிளகாய் வந்து உங்களுக்கு உரப்பு எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். நாங்கள் கொஞ்சம் பொதுவாகவே உரப்பு ஜாஸ்தி சாப்பிட்றவங்க தான். ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இப்போது வரமிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வரமிளகாய் இந்த வரமிளகாவும் இந்த கடுகு வெந்தயமும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது மாவடுக்கான மசாலா. பாருங்கள், கடுகும் வெந்தயமும் நம்ம நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வரமிளகாவை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மிளகாவை அழகாக இந்த மாதிரி வந்து இடித்து வச்சுருக்கேங்க. அதாவது மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு திரித்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி மாவடை தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அது கூட வந்து கடுகு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தாராளமாக ஒரு பாத்திரத்தில் வந்து மா பிஞ்சு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. எப்படி இருக்குங்களா, அதில் அப்படியே நம்ம தாளிப்பெல்லாம் எடுத்து அதில் அதை நம்ம மாற்றி வைக்க வேண்டியது தான். இப்போது இந்த மாப்பிஞ்சு கூட வந்து நான் உப்பு சேர்க்குறேன். நான் இந்த மாப்பிஞ்சுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து கல் உப்பு சேர்க்குறேன். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தான் இதில் போடுறோம். ஊறும் போது, அதாவது இதில் மிக்ஸ் பண்ணி முடித்ததும் வந்து நம்ம வேறு ஒரு பிளாஸ்டிக் இல்லைன்னா கண்ணாடி கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து அப்படியே இந்த எண்ணெயை மா பிஞ்சில் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு அதில் கொட்டி இருக்கிற மொத்த எண்ணெயையும். இப்போது இது மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடித்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் அந்த பவுடரை போட்டுக்கலாம். அது கூடவே வந்து நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த மிளகாய் பொடியை போட்டுக்கலாம். இதை லைட்டாக இப்போ வந்து இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஏன்னா ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம், அந்த கல்லுப்பு இது கூட இருக்கும். இது இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கலாம். இது ஊற ஊற வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். வெல்லம் போடலாம், நான் வெல்லம் போடலை, நாட்டு சர்க்கரை போடுறேன். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஸ்டைல் தான் இப்போ நான் ஊறுகாய் தாளிச்சிருக்கிறது. அதாவது இது வந்து மாவடுன்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி பிஞ்சு எல்லாம் மாவடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாம் இப்போ ஒரு அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம தாளித்த மாவடுவை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக நம்மளுடைய பாரம்பரிய ஸ்டைலில் மாவடு நான் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 10 நாள், ஒரு மேக்ஸிமம் நல்லா வெயில் இருந்ததுன்னா ஒரு 4 நாளே போதும். வெயிலில் இது குலுக்கி வச்சுட்டு எடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு இதோட ப்ராசஸ்ஸு. மற்றபடி இது ரொம்ப ஊற வைக்க வேண்டியதோ வேறு மாதிரியோ எதுவுமேலாம் தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.